அட என்னப்பா இதெல்லாம், டேபிள் டாப்பருக்கு சண்டை போட்டு பார்த்துருக்கோம், ஆனால் கடைசி இடத்துக்கு இது நீங்கள் போகிறீங்களா, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சண்டை போடுற டீம்ஸை இப்போ தான்ப்பா பார்க்குறோம். சென்னை என்னாச்சு உங்களுக்கு, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப கடுப்பாக இருக்கிறாங்க சென்னை ஃபேன்ஸு. என்ன காரணம் அப்படின்னா மரண அடி கொடுத்துருக்குறாங்க கொல்கத்தா. ஸோ இந்த மேட்ச்சுக்கு அப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குது, யார் மேலே இருக்கிறாங்க யார் கீழே இருக்கிறாங்க பார்த்துருவோமா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் மொதல் இடத்துல இருக்கிற டீமு குஜராத்து. என்னப்பா இது, இவங்க ஒரு மேட்ச் தோற்றுருந்தாங்களே, அப்புறம் எப்படி ஃபஸ்ட்டு, டெல்லி எப்படி செகண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஐபிஎல்லுடைய பியூட்டி, குறிப்பாக நெட் ரன் ரேட்டுடைய பியூட்டி. 5 விளையாண்டு 4 வெற்றி 1 தோல்வியில் இருக்கக்கூடிய குஜராத்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. டெல்லி பார்த்தீங்கன்னா 4 வெற்றி 4 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட்டின் காரணமாக 2வது தான் இருக்கிறாங்க. ஸோ 3வதாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இருக்கிறாங்க. சென்னையை போட்டு பொழந்ததன் காரணமாக, அதுவும் பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு முன்னாடியே மேட்சை முடிச்சிட்டாங்க இல்லையா, அதன் காரணமாக கீழே இருந்து டப்ப அப்படின்னு மேலே வந்திருக்கிறாங்க. 4வது இடத்துல தான் பெங்களூர் இருக்கிறாங்க. பெங்களூரும் பார்த்தீங்கன்னா அவங்கள ரைட் ஆஃப்லாம் பண்ண முடியாதுங்க, 5 கேமில் 3 ஜெயித்துட்டாங்க. மேபி சின்னசுவாமியில் 2 மேட்ச் அடி வாங்கியிருக்கலாம், ஆனாலும் அவங்களுடைய நெட் ரன் ரேட்டு 0.539 அப்படின்னு பாசிட்டிவாக தான் இருக்குது. மீண்டும் வருவாங்க. 5வது இடத்துல பஞ்சாப் இருக்கிறாங்க. அவங்க 4 மேட்ச் விளையாண்டு 3ல் ஜெயித்திருக்கிறாங்க, 1ல் தோற்றுருக்குறாங்க. 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னோ, அவங்களும் நல்ல டீம் தான், சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 5 மேட்ச் விளையாண்டு 3ல் வெற்றி 2ல் தோல்வி அப்படின்னு 6வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்த 4 டீமை பற்றி பார்க்கணுன்னா இவங்க 4 பேரும் மேலே இருக்கணுமே, என்ன மாற்றி போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது, இந்த சீசனில் மோசமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ 7வது இடத்துல ராஜஸ்தான் இருக்கிறாங்க. முதல்ல 2 தோல்வி, அப்புறம் டக்குன்னு 2 ஜெயித்தாங்க. அதுக்கு காரணம் சென்னை தான், சென்னை அடிச்சுட்டு தான் அந்த வந்தாங்க. இப்போ கடைசி மேட்ச் தோற்றுருக்குறாங்க, அதன் காரணமாக 7வது இடத்துக்கு சறுக்கி இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மும்பை இருக்கிறாங்க. இவங்க 5 போட்டியில் 1 தான் ஜெயித்திருக்கிறாங்க, 4 தோல்வியோட -0.010 அப்படிங்கிற நெட் ரன் ரேட்டோட 8வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்துதான் பங்காளிகள் மாறி தான் இருக்கிறாங்க. 9வது இடத்துல சென்னை இருக்கிறாங்க. இந்த தோல்வி, கொல்கத்தாக்கு எதிரான அந்த தோல்வி இருக்கு இல்லையா, இந்த மோசமான தோல்வினால கடைசி இடத்துக்கு போயிடலான்னு நினச்சாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க, உங்களுக்கு கீழே தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் விளையாண்டு 5 தோத்துட்டாங்க, 1 மட்டுமே ஜெயித்திருக்கிறாங்க. ஸோ -1.554 அப்படிங்கிற மோசமான நெட் ரன் ரேட்டின் காரணமாக 9வது இடத்துல இருக்கிறாங்க. கடைசி இடம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா சீசனில் ரன்னரு, இந்த சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 286 அடித்த டீமு இந்த சீசனில் 5 மேட்ச் விளையாண்டு 1 தான் ஜெயித்து 4ல் தோற்று 10வது இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் இது எல்லாமே ரொம்ப ஏர்லி தான், ஏன்னா 25 மேட்ச் தான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ முடிவை நம்ம சொல்ல முடியாது, போக போக எல்லாமே மாறும். குறிப்பாக கடைசி 20 மேட்ச்சில் யார் மேலே வருவா யார் கீழே வருவா அப்படின்னு பல திடுக்கிடும் தகவல்லாம் அப்படியே பாயிண்ட்ஸையே மாற்றும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மாசாக போகும். ஸோ தற்போதைய நிலவரப்படி இதுதான் டேபிள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.